நாகும் பெருப்பை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கனிமுக தோமணி நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் என்ற விநாயகரை போற்றியும். இங்கே பலியாக நடிக்கும் வல்லாள மாநகரைச் சேர்ந்த MSR மனோரஞ்சனி அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடி அணிவித்து புகழாரம் தொட்டப்படுகிறார்கள். பொன்னாடி அணிவித்து கௌரவப்படுத்திய கிராமத்தர்களுக்கும் இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எனது சிறப்பாம் கலைத்துறை சிறப்பாக மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு எனது கலைப்பணியை நிதியை தொடங்குகின்றேன். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஆகிய 50 நிலங்களில் என்னாடா பொன்னாடக திகழக்கூடிய குறிஞ்சி நாட்டின் மன்னனாம் நம்பிக்கை மகளாக வளர்க்கப்பட்டு 7 அண்ணன்மார்களுடன் இருக்க செல்லமாக வளர்ந்து வருகிறேன். இன்று ஏதோ காரணமாக என்னை என் தந்தை இழைத்ததாக அண்ணனும் தொலைமாரும் கூறினார்கள். என்ன காரணம் அப்படின்றத பிறகு பார்ப்போம். அதற்கு முன்பாக குலக்கடவுள் யார பண்ண மிருகப்பெருமான் கண்ணன் வணங்காம எந்த காரியத்தையும் தொடரக்கூடாது அப்படின்ற காரணத்தினால் முதல்ல மிருகப்பெருமானை வணங்கிட்டு அழகான பழனி மலை தாண்டவா அழகான பழனி மலை தாண்டவா
நன்றி மனமார்ந்த நன்றி. முருகப்பெருமான் வணங்கியாச்சு. ஆமா, முருகனை வணங்கின உடனே அவருடைய தரிசனம் வேணும் அப்படின்னா இன்னும் சிலரை வணங்க வேண்டிய காரணம் இருக்கு. ஓஹோ, ஆமா, கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் அப்படின்னு இருக்கிறாங்க. அந்த வகையில இன்னைக்கு நான் யாரை கரைக்கலான் இருக்கிறேன். யார பேச தெரியுமா? ஆமா, பேசுறத கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, என்னுடைய தோழி வந்திருப்பாளே. அடேப்பா, ஒரே அளப்பறதே வந்தோன்னு இந்த கிளம்பி அவளை பத்தி நிறைய பேச வேண்டியது இருக்கு. ஆனா அதற்கு முன்பாக முருகப்பெருமான வணங்கணுமா இல்லையா? வணங்குறதுக்கு இன்னொருத்தருடைய தயவும் தேவைப்படுது. அதுவும் இந்த தலத்திற்கு வந்துட்டு நம்ம வணங்காம போனோம்னா திருமேனிநாதர் குடியிருக்கக்கூடிய இடம் இல்லையா, திருச்சுழியல் என்று சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட முறையில் அந்த சிவபெருமானை வணங்கி விட்டு நன்றி மனமார்ந்த நன்றி. அருமையான ஒரு ஒளிவு இருக்கு. நல்லதொரு பொருளுக்கு விளம்பரம் தேவையில்லை அப்படிமாங்க இந்த வகையில. ஏன்னா சில தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஒரு சில இடங்கள்ல சரியாக அமைகிறது கிடையாது. ஆனா நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் அருமையான ஒளிவழி அமைப்பு. அது மட்டுமல்லாது இந்த கலைஞர்களுக்கு இப்படித்தான் வைக்கணும் அப்படின்ற முறையோடு ஏன்னா நம்ம இங்க இருந்துகிட்டு சொல்லலாம், இன்னர் வைங்க, ஷார்ப் வைங்க, கெயினை குறைங்க அப்படின்னு ஈஸியா சொல்லிடலாம். மைக்கை இழுத்து கட்டுங்கள்லாம் சொல்லலாம். ஆனா அங்க அமர்ந்து பார்த்தா தான் தெரியும் அவருடைய சிரமம். செய்யும் தொழிலே தெய்வம் என்ற முறையில் அருமையாக சிரித்த முகத்தோடு என்ன சொன்னாலும் பாவம் செஞ்சு கொடுக்குறாங்க. அந்த அன்பு உள்ளத்திற்கு மனமார்ந்த நன்றி, நன்றி கலந்த வணக்கம். அது மட்டுமல்லாது சிவபெருமான வணங்கணும் இல்லையா?
சுழியல் தான் இந்த ஊருக்கு முதல்ல பேரே இருந்தது. அது என்ன? ஆமா, அதற்கு ஒருபாடு உலக பிரளயமாகப்பட்டது ஏற்பட்டது. அதன் காரணமாக சிவபெருமாகப்பட்டவர் தன்னுடைய சுலாயுதத்தின் மூலமாக பூமியை இருக்கும் பொழுது சுழியலாகப்பட்டது, அந்த வெள்ளமாகப்பட்டது அந்த சூளத்தில் சுத்தி ஓடிச்சோம். அதனாலதான் சுழியலாக சுத்தி ஓடிச்சோம். அதனாலதான் அந்த ஊருக்கு பேரே சுழியல்னு ஒரு பேரு. அது மட்டுமல்லாது தேவாரமாகப்பட்டது, சுந்தர நாயனார் மூலமாக தேவாரம் பாடப்பெற்ற ஒரு திருத்தலமாகப்பட்டது. அது மட்டுமா பெருமை, ரமண மகரிஷி என்று சொல்லக்கூடியவர் பிறந்த ஊர் இதுதான். இந்த மாதிரி திருச்சுழியலுக்கு இல்லாத பெருமைகளே கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு பெருமைக்குரிய மண்ணுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இன்னும் இதை பத்தி நிறைய விஷயங்கள் பேசணும். ஆனா பேசக்கூடியவர் வந்திருக்கிறாரு. அன்பு சித்தப்பா பூ சித்தப்பா அவர்கள் அவர் மருமகள் அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்படுத்தியுள்ளார்கள். அன்பளிப்பளித்த பெருமை சேர்த்த அன்பு மருமகள் அப்ப மாமா, அன்பு மாமா அவர்களுக்கு எனது சிறப்பாம் கலைத்துறை சிறப்பாம் மனமார்ந்த நன்றி, நன்றி கலந்த வணக்கம். இன்னைக்கு வந்திருக்கிறவர் வேற வேற ஆசிரியர் பிறந்தது. அவருக்கு நிறைய விவரங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும். அதனால அவர் இன்னைக்கு சும்மா விடுறதா கிடையாது. என்னதான் நாடகம் கொடுத்திருந்தாலும் இன்னைக்கு இந்த ஊர்ல வச்சு அம்மா அவரு லேசுபட்டா இல்லம்மா. ஏன் பிடிச்சிருக்கீங்க? எந்த இருந்தாலும் ஒரு கை பாப்பம் தான் வந்திருக்காரு. ஆமா, யாரும் தெரிஞ்சு வந்திருக்கிறாரா? ஆமாமா. சரி, பரவாயில்ல, மோதி பார்ப்போம். அதை பத்தி பிறகு பேசுவோம். ஆனா அதற்கு முன்பாக பிட்டுக்கு மண் சுமந்தான் பிரம்படி தலையில் வாங்கி கொண்டோம் அப்படின்னு. ஏன் அப்படின்னா சிவபெருமான் மாதிரி ஒரு மிகச்சிறந்த ஒரு தெய்வமும் கிடையாது, அதே சமயத்துல அவர் மாதிரி ஒரு பொறுமைசாலியும் கிடையாது. எப்படி சொல்றீங்க? அவர் அடிக்காத ஆளுகளே இல்லைங்க. எங்க அரிமர்த்தன பாண்டிய மன்னனாகப்பட்டவர் பிட்டுக்கு மண் சுமந்த காரணத்தினால, சுமக்காத காரணத்தினால விளையாண்டுகிட்டு இருந்தார். ஆக விளையாண்டதன் காரணமாக அரிமர்த்தன பாண்டிய மன்னனாகப்பட்டவன் பிறம்பால அடிச்சான், திருந்தல. அர்ஜுனனாகப்பட்டவன் பாசுபதாஸ்திரத்தை பெறுவதற்காக தவம் இருக்க போகும் பொழுது பன்றியை துரத்தி கொண்டு போறான். முகாசுரன் என்று சொல்லக்கூடியவன் பன்றியின் வடிவம் எடுத்து துரத்தி கொண்டு போகும் பொழுது அங்கு சிவபெருமானாகப்பட்டவர் வேடுவர் வடிவத்துல வந்து அர்ஜுனன் மூலமாக அம்பால தலையில அடிபட்டார். சரி, திருந்த மாட்டாரு. 63 நாயன்மார்களுள் சாக்கிய நாயனார் என்று சொல்லக்கூடியவர் கல்லை எடுத்து எரிஞ்சார். சிவபெருமான் சிவலிங்கத்தின் மீது கற்களை எடுத்து எரிஞ்சாராம். ஆனா அந்த கற்கள் அனைத்துமே லிங்கத்தின் மீது படும் பொழுது மலர்களாக பொழிந்ததாம். ஆக சாக்கிய நாயனாராகப்பட்டவர் கல்லால அடிச்சாரு. திருந்தல. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு நக்கீரராகப்பட்டவர், நீ யாரா வேணாலும் இருந்துட்டு போ, தெய்வமாகவே இருந்துட்டு போ, செய்யறது தவறு, அது கவியில் தவறு இருப்பதாக சுற்றி காட்டி அன்றைக்கு நக்கீரராகப்பட்டவர் சொல்லால அடிச்சார். திருந்தல. இப்படி எல்லாம் திருந்தாதவர் நான் சொல்லியா திருந்த மாட்டார். இருக்கட்டும், என்னடா அந்த பிள்ளை வந்துச்சு திருந்த மாட்டாருன்னு தெரிஞ்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கே, யாரு அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ள எழலாம். அன்பு புளியகுளத்தை சேர்ந்த அன்பு சித்தப்பா பிச்சை சித்தப்பா அவர்கள் வழியாக நடிக்கும் மனோரஞ்சனி அவர்களுக்கு அன்பளிப்படுத்தியுள்ளார்கள். அன்பளிப்படுத்த பெருமை சேர்த்த அன்பு மாமா அவர்களுக்கு எனது செல்வம் கலைத்துறை செல்வம் மனமார்ந்த நன்றி, நன்றி வணக்கம். இவர் ஏன் அன்பளிப்பு கொடுத்தாரு உங்களுக்கு தெரியுமா? தெரியலையே. 4 பிள்ளை வீட்டுக்கு வந்து போகணும், வந்து பார்த்துட்டு இப்படி போயிட்டா இந்த பிள்ளை கையால நாளைக்கு சாப்பிடணுமே எதுவும் கலந்துருமோ அப்படின்ற பயத்துல கொடுத்துருப்பாரு. இருந்தாலும் அன்பளிப்படுத்தி கௌரவப்படுத்தி அன்பு மாமா அவர்களுக்கு எனது சிறப்பம். ஏன் இந்த விஷயத்த நான் அழுத்தி சொல்றேன் தெரியுமா? அதே நம்ம ஊரு பக்கிட்டு வந்துட்டு அதை பத்தி பேசாம போனா நல்லா இருக்கு. பேசியே ஆகணும். ஏன்னா இப்ப நம்ம திருச்சிலுக்கு வந்து என்னை மாதிரி ஒரு அழகான பிள்ளையை திருமணம் முடிச்சு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. பிள்ளையை திருமணம் எடுத்து கொடுக்குறாங்க, அழகானதுல எக்ஸ்ட்ரா பிட்டிங்லாம் வேணாம். அது ஏங்க என்னைய பார்க்கும் போது மட்டும் உங்களுக்கு அப்படி வருது? இல்லங்க, பேச்சுவார்த்தையில வர்றாங்க. சரி, இப்ப என்னை மாதிரி ஒரு அழகான பெண்ணை திருமணம் முடிச்சு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. சரி, இந்த திருமணம் முடிச்சு வந்து புதுசா வந்த பிள்ளைக்கு யாராரும் என்னென்ன உறவு முறைன்னு கணவன் வீட்டுல தெரியாது. யார சித்த நானே அப்படித்தான் திணறுனேன். இன்னமுமே மச்சான் கூப்பிடுமா அண்ணன் கூப்பிடுமான்னு தெரியாது. அப்ப இந்த பிள்ளைக்கு வந்து என்ன உறவு முறை யாராரு என்னன்னு தெரியாது, யாராருக்கு என்னென்ன பிடிக்கும் தெரியாது. சரி, ஒரு பெண்ணாகப்பட்டவன் நல்ல பேர் எடுக்கணும் புகுந்த வீட்டுல அப்படின்னா எந்த விஷயத்துல பேர் எடுக்க முடியும் தெரியுமா? எந்த விஷயமுங்க? சமையல்ல மட்டும் நல்லபடியா பேர் எடுத்துட்டோம் வச்சுக்கோங்களேன், நம்மள அடிச்சுக்கிற ஆளே இல்ல. ஆமா. இன்னமும் நான் வைக்கிற புளி குழம்புக்கு அந்த புளியங்குழம்பே அடிமைன்னு. அதே அப்பா எங்க ஊர்ல 15 நாய் செத்து போச்சு திண்டு. அப்ப இந்த புதுசா திருமணம் முடிச்சு போன பிள்ளை அன்னைக்கு யோசிக்கும், முத சமைக்க போகும். அந்த திருச்செலி மண்ணுக்கு நம்மளை கட்டி கொடுத்துட்டாங்களே, என்ன குழம்பு வச்சு நம்ம மாமனார் மாமியார் கிட்ட பேர் வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது சரி அப்பதான் மாமனார் வருவாரு. அத்தா எசலி கம்மாயில மீன் பிடிச்சேன், சரி மீன் குழம்பு தானே வைத்தா அப்படிம்பாரு. சரி இந்த பிள்ளை என்ன தெரியுமா செய்யும்? தேங்காய் சில் போடுவோம். ஆமா, தேங்காய் சில் எடுத்து அரைக்க போகும்.
சரி மீன் குழம்பு வச்சிடலான்னு தேங்காய் சில்லு எடுத்து அரைக்க போகும் பொழுது சரி. அப்பதான் மச்சான் வருவார். எங்கெங்கயோ போஸ்ட் மரத்துல எல்லாம் தெரிஞ்சிட்டு சரி. கடைசி ஆட்டுக்கால் எடுத்துட்டு வருவாரு. அதான் உன் புருஷனுக்கு ஆட்டுக்கால்னா ரொம்ப பிடிக்கும். ஆட்டுக்கால் குழம்பு வச்சு கொடுத்தான்னு அவர் கொடுப்பாரு மச்சான். சரி சரி இந்த பிள்ளை என்ன செய்யும், மஞ்சள் சீரகத்தை எடுத்து அரைக்க போகும். கரெக்டா சொல்றீங்களா? கரெக்டா சொல்றேனா? அப்ப எந்த அளவுக்கு சமைப்பேன்னு பாத்துக்கோங்க. என்ன பண்றது, அவனுக்கு ஆட்டுக்கால் குழம்பு, அவருக்கு ஆட்டுக்கால் குழம்புனா ரொம்ப பிடிக்குமாமே அப்படின்னு இந்த பிள்ளை மஞ்சள் சீரகத்தை எடுத்து மாங்கன்னு அரைச்சுக்கிட்டு இருக்கும். சரி. அப்பதான் நாத்தனார் வரும். நம்ம அதை எங்கேயோ கட்டி கொடுத்துருப்போம், அங்கிட்டு போதும் முன்னாடி கட்டி கொடுத்துருப்போம். சரி. ஆனா அந்த மூதையை என்ன ஒண்ணு நம்ம வீட்டுக்கிட்டே இருக்கும். மூதையை சொல்லாதமா? இல்ல ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அந்த பிள்ளை வந்து என்ன சொல்லும், அத்தாச்சி எனக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புனா ரொம்ப பிடிக்கும், அதை வச்சு கொடுங்கன்னு அந்த பிள்ளை சொல்லும். இந்த புதுசா கல்யாணம் ஆகி போன புள்ள என்னடா ஆளாளுக்கு ஒவ்வொரு குழம்பு சொல்றாங்க, நம்ம எந்த குழம்பதான் வைக்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அப்பதான் மாமியார் எங்கிட்ட குழந்தை விசுக்கு விசுக்குன்னு வருவாங்க. சரி. அவங்க வந்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அத்தா அவன் சொல்றான் இவன் சொல்றான் எந்த குழம்பையும் வைக்க கூடாது, காசை போட்டு கறியாக்க கூடாது, பேச பயங்கரமான சிக்கனவாதி இல்லையா, பேசாம ரசத்தை தானே வை அப்படிம்பாங்க. அப்பதான் அந்த பிள்ளைக்கு என்ன தோணும், போற பிள்ளைக்கு விஷத்தை வச்சு கொள்ளலாம்னு சொல்ல தோணுமா? சொல்லலாமா? சொல்ல வர்றீங்களா? குடும்பமாகப்பட்டது இல்லறமாகப்பட்டது நல்லறமாகும் அப்படின்னா அது யாருடைய கையில் இருக்கு? பெண்களுடைய கையில் இருக்கு. விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மை உண்மையிலே யாருக்குங்க இருக்கு? பெண்களுக்கா? சொல்லுங்க பாப்போம். கிடையாது. உலகத்திலேயே ஒரு பெண்ணுக்கு எதிரி நிச்சயமாக அது இன்னொரு பெண்ணாகத்தான் இருக்க முடியும். எந்த குடும்பத்திலயாவது மாமனாருக்கும் மருமகளுக்கும் சண்டையும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மாமியாரும் மருமகளும் தான் அடிச்சு மட்டும் பஞ்சுக்குவாங்க. அது ஏன் என்ன காரணம் அப்படின்னா விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மை இல்லாததுனாலதான். ஒவ்வொரு மாமியாரும் வரக்கூடிய மருமகளுக்குல பெற்ற மகளாகவும் ஒவ்வொரு மருமகளும் மாமியார பெற்ற தாயாகவும் நினைச்சாலே போதும், எந்த விதமான பிரச்சனையுமே வராது. நான் எல்லாம் என் மாமியாரை பார்த்த உடனே காலில் விழுந்துருவேன். எதுக்கு? மிஞ்சிய கலட்ட இல்ல, காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறேன். அப்பா அதனால இன்னொரு விஷயம் தெரியுமா, ஆண்கள் தான் விட்டு கொடுத்து போவாங்க. காரணம் என்ன, தாய் பக்கட்டும் பேச முடியாது, மனைவி பக்கமும் பேச முடியாது. தாய் பக்கத்து பேசுனா இங்க அட்டி வெளுத்துருவாங்க. ஆமா, வாஸ்தவம் தானே? அப்ப இரண்டு பேருக்கும் இடையில் விட்டு கொடுத்து வாழக்கூடிய ஒரு தன்மை யாருக்கு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஆண்களுக்கு மட்டுமே. அந்த வகையில நான் உங்களை பாராட்டு. அதனால அதை பத்தி நிறைய அனுபவம் பேசுறது போல இருக்கட்டும். இருந்தாலும் நான் யாரு, எதற்காக வந்திருக்கிறேன் அப்படின்ற விஷயத்த சொல்லணுமா இல்லையா? சொல்லுங்க. நான் தான் வள்ளி. ஆமா, நான் மட்டும்தான் வள்ளி. நீங்க மட்டும்தான் வள்ளி. இனிமே உங்களுக்கு நான் தான் வள்ளி. ஆமா, உங்களுக்கு வள்ளி நான் தான், வில்லி நான் தான். சரி சரி. என் மூஞ்சியை தான் நீங்க பாக்கணும். இப்ப என்னுடைய தந்தையாரான நம்பி மன்னனுக்கு 7 ஆண் குழந்தைகள் தான். சரி. 7 ஆம்பளை பசங்கிறது ஒரு பிரயோஜனம் கூட கிடையாது. உரம் மலை மாடு, தடி மாடு, எரும மாடு, நொண்டி மாடு மாதிரி இருக்கிறாங்க, ஒரு பிரயோஜனமும் இல்ல. அதனால எங்க அப்பா முருகப்பெருமானிடம் மனமுருகி வேண்டிக்கிட்டாரு. எப்படி? முருகா முருகா, அழகான பிள்ளையாக, அறிவான பிள்ளையாக, அடக்க ஒடுக்கமான பிள்ளையாக, குறிப்பாக அதிகம் வாய் பேச தெரியாத பிள்ளையாக கொடுன்னு வேண்டிட்டாரு. அவர் என்ன நேரத்துல வேண்டினாரோ அதுல ஆப்போசிட்டா வந்து பிறந்துட்டீங்க. அப்படியே நான் அவருக்கு கிடைச்சேன். வள்ளிக்கிழங்கு தோண்டியது பகுதியில் கிடைத்த காரணத்துல வள்ளிக்கிழங்கு பயிரிட்டு தக்க பருவம் வந்தவுடனே திணைக்கு காவலுக்கு அனுப்புவதாக வேண்டுதல். இன்னைக்கு எல்லோருமே சேர்ந்து காவலுக்கு போறோம். காவல்ல கண்ணுங்கரத்துமாக இருக்கணும். நீங்க எல்லாம் வரீங்களா? வர்றா. என்ன கூப்பிட்டோன்னே வர்றீங்க? உங்களுக்கு எல்லாம் வேற வேலை இல்லையா? நாங்க என்ன தாலுகா ஆபீஸ்ல பியூன் வேலைக்காக போறோம், இதுக்கிட்டே நாடகத்துக்கிட்டே. அப்ப யார் கூப்பிட்டாலும் வருவீங்களா? இல்லங்க, நீங்க கூப்பிட்டா மட்டும்தான். கேள்விப்பட்டேன். இது எதுக்கு நான் என்னத்தையாவது சொல்ல, நீங்க எதுக்காவது சண்டைக்கு போற? ஏன் பம்புறீங்க? சும்மா மோதி பாருங்க. எதுக்குமா மோதி பாக்க? பாட்டுலதான் மோதி பாக்கலாம், பேச்சுலயேமா. நான் யாரு என்னன்ற காரணத்தை சொல்லிட்டேன். சரி. ஆனா எனக்கு ஒரு பிரச்சனைங்க, நீங்க தீர்த்து வைப்பீங்களா? சொல்லுங்க, தீர்த்து வைக்கிறேன். உங்களை பார்த்தா பஞ்சாயத்து தலைவர் மாதிரியே இருக்கு. சொல்லுங்க. அதுலயும் நல்ல மனுஷன் மாதிரியே இருக்கு. சொல்லுங்க. ஆமா, என்ன பிரச்சனை அப்படின்னா நான் ஒருத்தரை காதலிக்கிறேன். காதலிக்கிறீங்களா? ஆமா. அது ரொம்ப கொடிய வியாதி. எங்க என்ன பண்றது, எனக்கும் அந்த நோய் வந்துருச்சு. நான் யார காதலிக்கிறேன் தெரியுமா? யார? முருகு என்ற சொல்லுக்கு அழகுன்றதன் பொருள். அழகன் என்றாலே ஒரு திருத்தம் குறிக்கும். அப்பேற்பட்ட அழகன, சண்முகன, ஸ்தரவணன, கார்த்திகேயன, பாலன, குகன நினைச்சிட்டு இருக்கிறேன். மனிதர்கள் வந்து உள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி தெய்வீகமானது. இந்த காதலை பத்தி இவ்வளவு பேசுறேன்ல, நீங்க யாரையும் காதலிச்சிருக்கீங்களா? எனக்கு ஒரு காதலி இருக்கின்றாள், அவள் 7 சுரங்களில் சிரிக்கின்றாள். சரிகமபத நீசா 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 அப்படி சொல்லலாமா? இது MS விஸ்வநாதன் அவர் பாடல். ஆமா ஆமா,
அவ காதலி இருக்கிறா. இருக்கா? அவளைத்தான் தேடிக்கிட்டு இருக்கிறேன். அம்மா இசையில இருக்கா? இல்ல சந்தேகம் இருந்துச்சு, இப்ப ஊர்ஜிதம் ஆயிடுச்சு. பிடிங்க வைத்தியார் என் காதல. மலரே குறிஞ்சி மலரே தலைவன் சூடு வளர்ந்தாய், பிறந்த பயனை நீ அறிந்தாய். இசையை ரசிக்கக்கூடிய நாடகங்களை ரசிக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. கைத்தட்டி பாராட்டுறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். கைத்தட்டி பாராட்டிய அனைத்து அன்புள்ளங்களுக்கும் எனது சிறப்பாக கலைத்துறை சிறப்பாக மனமார்ந்த நன்றி, நிகழ்ந்த வணக்கம். இந்த பாராட்டுகள்லாம் யாருக்கு போகணும்? புளியங்குளத்தை சேர்ந்த அன்பு ஸ்தபா வேல்சாமி ஸ்தபா அவர்கள் மற்றும் அருமை சகோதரன் பூமி அவர்கள் குடும்பத்தின் சார்பாகவும், அன்பு ஸ்தபா வேல்சாமி சித்தப்பா அவர்கள் சார்பாகவும், அருமை தம்பி பூமி அவர்களின் சார்பாகவும் வள்ளி அவர்களுக்கு 500 ரூபாய் அன்பளிப்படுத்தியுள்ளார்கள். பூரா புளியங்குளத்திலிருந்தே வருது. அன்பளிப்படுத்து பெருமை சேர்த்த அன்பு மாமா அவர்களுக்கும் அவரது குடும்பத்தார்களுக்கும் எனது சிறப்பாம் கலைத்துறை சிறப்பாம் மனமார்ந்த நன்றி, நன்றி கலந்த வணக்கம். பயம் இருக்குமா இல்லையா? அதனால இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? சொல்லுங்க. இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. அப்படின்னா பாராட்டுகள் யாருக்கு போகணும் அப்படின்னா நிச்சயமாக இங்க வீட்டில் இருக்கக்கூடிய அன்பு என்னுடைய ஒளிபரப்பு நிலையத்தான் இருக்கு. ஏன்னா ஒளிபரப்பு சிறப்பாக இருந்தா தான் பாடல்களை பாட முடியும். அதே சமயத்துல இசைக்கலைஞர்களுக்கு மனமார்ந்த நன்றிங்க. 4 பேருமே நான் சொல்லி கொடுத்த மாதிரி வச்சிருக்கேன். மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். ஏன் என்ன காரணம் தெரியுமா? எல்லா ஒரு கலைகளையும் நம்மளா போய் கத்துக்கிற நாம் விருப்பம் இருந்தால், ஆனா என்னதான் விருப்பம் இருந்து கற்றுக்கொண்டாலும் இறைவனுடைய அருள் இருந்தால் மட்டுமே இசை என்று சொல்லக்கூடியது தர முடியும். அப்ப ஏற்பட்ட இசை சக்கரவர்த்திகளுக்கு என்றைக்குமே நான் தலைவணங்குறேன். அதுலயும் மதுரையில எத்தனையோ
இசைக்கலைஞர்கள்லாம் இருக்கிறாங்க. வாத்தியாரை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஆமா, ஆனா அன்பு தம்பி தோப்பூரை சேர்ந்த மிருதங்க சக்கரவர்த்தி நாடக உலகத்திலேயே முதலாக தங்கா என்று சொல்லக்கூடிய இசைக்கருவியை வச்சு வாசிக்கிறார். அதுவும் இந்த இளம் வயதிலேயே அப்படின்னா அதுவும் முறையாக வாசிக்கிறார். இதற்கு எல்லாமே காரணம் என்ன அப்படின்னா பயிற்சி தான். ஆக பயிற்சியும் முயற்சியும் இருந்தா கண்டிப்பாக வெற்றி என்று சொல்லக்கூடியது அடைய முடியும். இந்த இளம் வயதிலேயே அவருடைய முயற்சிக்கும் அவருடைய திறமைக்கும் கண்டிப்பாக என்றைக்குமே ஆதரவு கொடுக்கணும். எல்லாருமே சேர்ந்து அருமை தம்பிக்கும் மனமார்ந்த நன்றி. அது மட்டுமல்லாது என்னம்மா என் தோழியோட மருமகனாடா நீ இந்த பேச்சு பேசுறியாடா? எப்படா பொண்ணு கொடுப்பாங்க? போட்டு விடணும், இதெல்லாம் கட் பண்ணாத, போட்டு விடு. சும்மா பொண்ணு வீட்டுல பாக்கணும். அதனால யாருக்கு அவளுக்கு போறோம் அப்படின்னா நான் முறை என்னுடைய 7 அண்ணன்மார்கள் வர்றாங்க. எத்தனையோ அண்ணன்கள் இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு வந்த அண்ணன் எனக்கு உண்மையிலேயே பிடிச்சேன். ஆமா, மனதார சொல்றேன், உண்மையாவே பிடிச்சேன். அது மட்டும் அல்லாது தோழி, எத்தனையோ தோழிகள் இருந்தாலும் எனக்குன்னு சில உயிர் தோழிகள் இருக்கிறாங்க. அந்த வரிசையில இவளும் இருக்கிறா, இருப்பா, நம்பிக்கை இருக்கு. எல்லாம் வாத்தியார் நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு. முன்பாக என்னுடைய காதல மற்றொரு முறை சொல்லணும். கருத்துறாங்க சின்ன சின்ன செய்தி சொல்லி